இப்போ இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 2வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தை இவங்க பயன்படுத்திட்டு வரணும், அதாவது செயல்படுத்தணும். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலில் ஹயக்ரீவர் இருப்பார். அப்போ இந்த கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையோ அல்லது புதன்கிழமையோ அல்லது தினமும் புதன் ஓரையிலையோ எனக்கு ரொம்ப பணம் வேணும், நிறைய நமக்கு தேவை நிறைய இருக்குது, என்னால் பணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழவே முடியல அப்படின் எல்லாருக்குமே அதுதான், பணம் இல்லாமல் யாராலையுமே வாழ முடியாது. இருந்தாலும் அதிகமாக தேவை இருக்குதுன்னா தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு பணம் தேவையே இல்லைனாலுமே கூட நீங்கள் தினமும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் தேவையில்லாத செலவுகள் ஆகாமல் கண்டிப்பாக அதுக்கான உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டலமும் ஈட்டியும், அதாவது கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குண்டலம் நம்ம ஒரு மணி மாதிரி இருக்கும், அது காதில் போடும்போது அந்த குண்டலமாட்ட தெரியும். அதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, அவங்க பட்டால் அப்படியே இவ்வளோ பெருசு தொங்கும். அந்த மாதிரி குண்டலம் நம்ம யூஸ் பண்ணலாம், வச்சுருக்கலாம், நம்ம படமாக வச்சுருக்கலாம், முடிஞ்சால் நம்ம வாங்கி கூட வச்சுருக்கலாம். ஈட்டி, நம்ம எரியக்கூடிய ஈட்டி, இந்த 2 சிம்பிள்ஸையும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கான பணவரவு அப்படிங்கிறது மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். அடுத்தது அனுஷ நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தை நீங்கள் செயல்படுத்தினால் வெற்றி அடையலாம். கடன், நோய், வழக்கு, வேலை இது சார்ந்த விஷயங்களில் நம்ம ஜெயிக்கலாம், எதிரியை ஜெயிக்கலாம். திருவோண நட்சத்திரத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் தான், திருப்பதி வெங்கடாஜலபதி. அவரை திருவோண நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது, யானை காது பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காது வாங்கி வச்சுக்கலாம். பாத சுவடுகள், அதாவது ஸ்ரீராமருடைய அந்த பாத சுவடுகள் இருக்கு இல்லையா, அது நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது அம்பு, வில்லில் அம்பு மட்டும். சரிங்களா? இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது என்னென்னா கண்டிப்பாக இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி காதை இப்படி தொட்டுக்கலாம், நம்ம காது மேலே கவனத்தை அதிகமாக செலுத்தலாம், காதுடைய சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாக இருந்தால் நம்ம அதை நம்ம என்ன பண்ணலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளங்கைனா நம்ம கையிலேயே இருக்குது, பார்த்துக்கலாம், அதுக்கு படம் நமக்கு தேவையில்லை. காதுன்னா நம்ம காதே இருக்குது, நம்ம டெய்லியுமே பார்த்துக்கலாம், தொட்டு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வச்சுக்கலாம். பாத சுவடுகள், பாதம் பதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த சுவடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம். இப்போ ராமருடைய பாதம், இந்த மாதிரி ஆஞ்சநேயருடைய பாதம், இந்த மாதிரி பாதத்தை நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். அடுத்தது அம்பை நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது 100% கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா?